திரைப்படங்களிலே வருகிற ஒரு காட்சியை போல் தாரை தப்பட்டை முழங்கட்டும். இனிமேல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பயணப்படலாம், கப்பல்களுடைய என்ஜின்கள் இயங்கட்டும், உலகம் முழுவதும் எண்ணெய் வர்த்தகம் நடக்கட்டும் என்று ஏகவசனமாக அவர் பேசியிருக்கிறார். இந்த யுத்தம் எந்த விளைவும் ஏற்படுத்தவில்லையா என்று கேட்டால், ஒரு சாதாரணமான கணக்கெடுப்பு படியே 7000க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இந்த யுத்தத்திலே பலியாயிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து, சர்வதேச தீவிரவாதத்தினால் நமது நாட்டிற்கு ஆபத்து, உலக அமைதிக்கு ஆபத்து என்கிற முறையில இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லி உலகத்தினுடைய எல்லா நாடுகளின் மீதும் மிக மோசமான இராணுவ தாக்குதலை நடத்துகிற அதிகாரத்தை தானே முன்வந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்கிறது. எப்படி அமெரிக்கா தன்னுடைய முதலாளிகளுக்காக யுத்தம் நடத்துகிறதோ அதே போலதான் இந்திய அரசாங்கம் தன்னுடைய முதலாளிகளுக்காக அமெரிக்காவை விமர்சிக்க தயங்குகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்ற யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக இன்றைக்கு பரவலாக செய்தி வந்திருக்கிறது. பல நாடுகளினுடைய இடையீட்டுக்கு பிறகு, சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு யுத்தம் முழுவதுமாக முடியாவிட்டாலும் கூட அது தற்காலிகமாக அது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த செய்தியை உலகுக்கு ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிற போது மிகுந்த ஒரு தலைக்கணத்தோடு எதேச்சதிகார அந்த ஆதிக்க மனநிலை கொஞ்சம் கூட குறையாமல் திரைப்படங்களிலே வருகிற ஒரு காட்சியை போல் தாரை தப்பட்டை முழங்கட்டும், இனிமேல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பயணப்படலாம், கப்பல்களுடைய என்ஜின்கள் இயங்கட்டும், உலகம் முழுவதும் எண்ணெய் வர்த்தகம் நடக்கட்டும் என்று ஏகவசனமாக அவர் பேசியிருக்கிறார். அவர் இந்த 2 மாத காலத்தில் நடந்த கசப்புகளை பற்றி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த யுத்தம் எந்த விளைவும் ஏற்படுத்தவில்லையா என்று கேட்டால், ஒரு சாதாரணமான கணக்கெடுப்பு படியே 7000க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இந்த யுத்தத்திலே பலியாயிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் மீது, மருத்துவமனைகள் மீது, பொதுமக்கள் பயன்படுத்துகிற பொது வீதிகள் மீது, பொதுமக்களினுடைய குடியிருப்புகள் மீது குண்டுமழை பொழிந்திருக்கிறது. ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஈரானுடைய அதிபர் கமேனி அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள், உலகம் முழுவதும் எண்ணெய் பற்றாக்குறையின் காரணமாக உலகம் முழுவதும் மிக மோசமான விலைவாசி உயர்வு, இந்த பசி பட்டினியினால் உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய மரணங்கள், இவ்வளவிற்கும் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று கேட்டால், இன்றைக்கு அவர்கள் சொல்வது, இந்த ஒரு காலத்தில் மன்னர்கள், பரம்பரை மன்னர்கள் நாடுகளின் மீது யுத்தம் தொடுக்கிற போது யாருக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எல்லாமே மன்னரின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரம் என்கிற முறையில் அவர் விரும்பிய நாடுகளின் மீது போர் தொடுக்கலாம், விரும்பிய நாடுகளை அழிக்கலாம் என்பதெல்லாம் பரம்பரை மன்னர்களின் ஒரு உரிமையாக இருந்தது, பிறப்புரிமையாக இருந்தது. அதை மக்கள் கேள்வி எழுப்ப முடியாது. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடும் அவர்களுக்கு கிடையாது. எனவே அவர்கள் விரும்பியதெல்லாம் செய்தார்கள். ஆனால் ஜனநாயகம் என்று வந்த பிறகு, ஜனநாயக நாட்டில ஒரு யுத்தத்திற்கு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுகளுக்கு இருக்கிறது. எவ்வாறான பொய் கதைகளை உருவாக்கி அவர்கள் மக்கள் மத்தியில இந்த யுத்தத்துக்கு ஒப்புதலை பெறுகிறார்கள் என்று பார்க்கிற போது, நம்ம இந்தியாவில் கூட நம்முடைய பிரதமர் சொல்வதை போன்றுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து, சர்வதேச தீவிரவாதத்தினால் நமது நாட்டிற்கு ஆபத்து, உலக அமைதிக்கு ஆபத்து என்கிற முறையில இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லி உலகத்தினுடைய எல்லா நாடுகளின் மீதும் மிக மோசமான இராணுவ தாக்குதலை நடத்துகிற அதிகாரத்தை தானே முன்வந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்கிறது. அப்படித்தான் ஈரான் மீது அவர்கள் பழி சுமத்தினார்கள், திடீரென்று தாக்குதலை தொடுத்தார்கள், இவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பேரழிவுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இனி கப்பல் செல்வதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எவ்வளவு அராஜகமான ஒரு வார்த்தை! இந்த ஜலசந்தி அமெரிக்காவிற்கு கட்டுப்பட்டதா? அமெரிக்காவினுடைய கடல் எல்லையிலே அது வருகிறதா என்று கேட்டால், அது ஒரு சர்வதேச பாதை. அதன் வழியாக அது ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நீரிணை. அது எந்த நாட்டிற்கும் கட்டுப்பட்டது கிடையாது. ஆனால் அதை நான் திறந்து விடுகிறேன் என்கிற முறையில ட்ரம்ப் அறிவிக்கிறார். இனிமேல் நம்முடைய எண்ணெய் கப்பல்களுடைய என்ஜின்கள் இயங்கட்டும், உலகம் முழுவதும் எண்ணெய் பாயட்டும் என்று ஒரு கவிதையை போல் அவர் இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அவருக்கு வேண்டுமானால் இந்த யுத்தத்தை மறந்திருக்கலாம், நாம் அந்த யுத்தத்தை மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த யுத்தம் ஏன் அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதையும் அவர் வசதியாக மறைக்க நினைக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, நாட்டிற்கு ஆபத்து, சர்வதேச பயங்கரவாதம் என்று அவர்கள் சொல்வது பச்சை பொய். ஏனென்று சொன்னால், உலகத்தினுடைய மீடியாக்களை, உலகத்தினுடைய ஊடகத்தை இன்றைக்கு குறிப்பாக சர்வதேச ஊடகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆற்றலோடு இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறது. எனவே அவர்கள் விரும்புகிற செய்தியை
விரும்புகிற கோணத்தில் மக்கள் மத்தியில் அவர்களால் சேர்க்க முடிகிறது. உண்மையில் நடந்தது என்ன, எதற்காக இந்த யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார் என்று கேட்டால், அமெரிக்காவினுடைய பன்னாட்டு முதலாளிகளும் அமெரிக்காவை காலங்காலமாக ஆதரிக்கிற நாடுகளின் பன்னாட்டு முதலாளிகளும் உலகம் முழுவதும் உழைப்பை சுரண்டுவதற்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்கும் அந்த நாட்டினுடைய முதலாளிகளும் அமெரிக்காவை ஆதரிக்கிற நாடுகளின் முதலாளிகளும் உலகம் முழுவதும் சென்று ஏழைகளின் உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டுவதற்கும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கும் அதற்கு ஏற்ற வகையில் ஒரு உலக ஒழுங்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். எனவேதான் நினைத்த மாத்திரத்தில் அவர்களால் யுத்தத்தை தொடுக்க முடிகிறது. அவருடைய நோக்கம் நிறைவேறிய பிறகு அவர்கள் யுத்தங்களை அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் அல்லது தற்காலிகமாக யுத்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று அவர்கள் தானே முன்வந்து அறிவிக்கிறதெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனை பெரிய பேரிழப்புகள். சில நாட்களுக்கு முன்னால் கூட இந்தியாவை சேர்ந்த வணிக கப்பலிலே பணியாற்றுகிற தொழிலாளிகள், ஒரு பொறியாளர், ஒரு பயிற்சி அதிகாரி, ஒரு சாதாரணமான ஒரு பிட்டர், இவர்களெல்லாம் அந்த சுரேஷ், ஆதித்யா, வைத்தியனா, சிவானந்த் ஆகிய இந்த 3 பேரும் மிக கொடூரமான முறையிலே ஒரு வணிக கப்பலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் யுத்த கப்பல் அல்ல, அமெரிக்காவுக்கு எதிராக இயங்கிய கப்பல் அல்ல, எண்ணெய் வணிகத்தில் ஈடுபட்டிருக்க ஒரு கப்பலின் மீது அவர்கள் தாக்குதலை தொடுக்கிறார்கள். இந்த 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகிறார்கள். இதற்கு ஒரு சிறிய வருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை என்பதோடு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், நாங்கள் வெளியேற சொன்னோம், வெளியேறவில்லை, எனவே கப்பலினுடைய இயந்திர பகுதியை பார்த்து துல்லிய தாக்குதல் நடத்தினோம் என்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு மரணத்தை, கொலையை அவர் தன்னுடைய சாதனையை போல் அவர் சொல்கிறார். இதை கூட கண்டிப்பதற்கு நம்முடைய இந்திய அரசாங்கத்தால், நம்முடைய பிரதமரால் அவருக்கு இதை கண்டிப்பதற்கான துணிவும் திராணியும் வரவில்லை. எப்படி அமெரிக்கா தன்னுடைய முதலாளிகளுக்காக யுத்தம் நடத்துகிறதோ அதே போலதான் இந்திய அரசாங்கம் தன்னுடைய முதலாளிகளுக்காக அமெரிக்காவை விமர்சிக்க தேங்குகிறது. நம்முடைய பாரத பிரதமரின் நெருங்கிய கூட்டாளியான நம்முடைய ரிலையன்ஸ் அதிபர் அம்பானி அவர்கள் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அவர் துவக்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இப்போது நிறைவேற்றியிருக்கிறார். அதனுடைய தொகை எவ்வளவு என்று பார்த்தால் $300 மில்லியன் என்று சொல்கிறார்கள். பார்ப்பதற்கு ஒரு 300 தான் என்கிற ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் $300 மில்லியன் இந்திய மதிப்பிற்கு நாம் அதை சமப்படுத்தி பார்த்தால் $300 பில்லியன் என்பது இந்தியாவுடைய மதிப்பில் ஏறக்குறைய 28 லட்சம் கோடியாக அது வருகிறது. 28 லட்சம் கோடி என்று சொன்னால் தமிழ்நாடு பட்ஜெட்டை போன்று, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை போன்று ஏறக்குறைய 6 மடங்கு அதிகமான தொகை. இவ்வளவு பெரிய முதலீட்டை அது அம்பானி அவர்கள் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் அவர் முதலீடு செய்ய இருக்கிறார். அதே போல கௌதம் அதானியும் ஏராளமான முதலீடுகளை செய்கிறார். எப்படி அமெரிக்கா தன்னுடைய முதலாளிகளுக்காக யுத்தத்தை நடத்துகிறதோ அதே போல இந்திய அரசு தன்னுடைய முதலாளிகளுக்காக இந்தியர்கள் பலியாவதை கூட அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள் இந்த யுத்தம் ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள் காலமெல்லாம் சொல்வதை போல் யுத்தம் என்பது ஏகாதிபத்திய நாடுகளின் ஆதிக்க வரிக்காக, ஏகாதிபத்திய நாடுகளின் முதலாளிகளின் கொள்ளை வரிக்காக நடப்பது என்ற முறையிலே தான் நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் கூட இது ஏற்படுத்திய பாதிப்பை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. எனவே இந்த யுத்த இன்றைக்கு முடிவுக்கு வந்திருப்பதை நாம் வரவேற்கிற அதே நேரத்தில் இனி உலகத்தில் எப்போதும் யுத்தம் நடைபெறாத ஒரு சூழலை, ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை மக்கள் தனதாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு எதிரான ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக இந்திய மக்கள், நம்முடைய உழைப்பாளி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், பொது வழியில் முழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.